ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள், மீலாதுன் நபி என்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள், கொண்டாடப்பட வேண்டும். நான் ஒரு உள்ளார்த்தமான கருத்தை ஆரம்பமாக உங்களோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான இந்த கொண்டாட்டங்களை யார் நிராகரிக்கிறார்களோ அல்லது அது பொருத்தம் அல்லது என்று சொல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சமூகத்தில் ஒரு காலத்தில் ஒதுக்கப்படக்கூடியவர்களாக மாறுவார்கள். காலப்போக்கில் அவர்கள் சிதைந்து போவார்கள், ஒதுக்கப்படுகிற வெறுக்கப்படுகிற நிலைக்கு ஆளாவார்கள். இதுதான் உலக வரலாறு. ஆதாரங்களை பேசுவது, அப்படி ஆதாரம் இப்படி ஆதாரம்னு ஆதாரங்களை பேசுகிறவங்க எல்லாமே சேதாரமாக போனாங்கிறது தான் வரலாறு. இது உலக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு மேற்கொள்கிற ஒரு வழிமுறை. யார் இதை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அரபு நாட்டில் ஏற்பட்ட சவுதிகளுடைய புரட்சி. 1920களுக்கு பின்னால் ஏற்பட்டது. அப்படின்னா ஒரு 100 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சா போதும், இன்னைக்கு சவுதிகள் எந்த நிலையில் வந்து நிற்கிறார். மக்காவும் மதீனாவும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்கிற ஒரு காரணத்தை தவிர முஸ்லிம் சமூகத்தின் மதிப்பிற்குரிய எந்த செயல்பாடும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றல்களால் நிலைநிறுத்தி காட்டிய ஒழுக்கமும் பண்பாடும், இவங்க முப்பாட்டம் உருவாக்குனதல்ல இந்த நாடு. இந்த நாடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு, அவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு, இன்று வரைக்கும் தன் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து கொண்டிருந்த நாட்டில் இன்று என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சவுதிகளால் ஏற்பட்ட சீர்கேடுகளால் முஸ்லிம் சமுதாயம் அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன யாருக்கும் விளக்கி சொல்ல வேண்டியது. இது எல்லாமே இந்த ஆளுகளுக்கு ஒரு முன்னுதாரணம் தான். இவனும் இங்கே தான் போய் நிற்பான். ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் பாதுகாவலனாக வந்து நிற்க மாட்டான். காலம் போக போக இஸ்லாத்திலிருந்து வெகு தீவிரமாக விலகி செல்பவர்களாகத்தான் அவர்கள் வருவார்கள். இப்போ கூட நம்ம பார்க்கலாம், சில இளைஞர்கள் மிக ஆபத்தான இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுபவர்களாக மாறி போனார்கள். இங்கிருந்து போனவன் தான், சுன்னத்து ஜமாத்திலிருந்து போனவனா இருக்க மாட்டான்.
இது மாதிரி அமைப்புகள் இருந்து போனவனா தான் இருப்பான். அதனால நான் ஆரம்பமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். இந்த கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம். நீங்க இதை மட்டும் பாருங்க. எல்லா வகையான ஆதாரங்களும் சொல்லப்பட்டாலும் கேட்கறதுக்கும் விளங்கிக்கிறதுக்கும் ஒரு ஹிதாயத்து வேணுமில்ல. சஹாபாக்கள் மௌலூத் ஓதுனாங்க, இந்த பாரு இவ்வளோ ஆதாரம் இருக்கு. வேற எங்கேயும் போக வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா இருக்கு பாருங்க, ரவுலாவுக்கு மேல பல பெருமானாருடைய புகழ்ந்து ஓதப்பட்ட மௌலூதுடைய வாசகங்கள் இன்னும் இருக்கு. சவுதிக்காரன் சில விஷயங்களை அழிச்சு வச்சிருக்கான் கருப்பு மை போட்டு. அப்படி அழிக்கப்படாமலும் இன்னும் சில கவிதைகள் அங்கே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாடப்பட்ட மௌலூதுகள் இன்னும் மதீனால இருக்கு. அதனாலே சஹாபாக்கள் பெருமானாரை பாராட்டினார்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பாராட்டினார்கள், அல்லாஹ் பாராட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பாராட்டினார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நான் பெரிய அருட்கொடைகளை தந்திருக்கிறேன், பேரருட்கொடைகளை தந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கௌசர் அப்படிங்கிற அருட்கொடைகளை பற்றி சொல்லுவாங்க. நாளை மறுமையிலே ஆத்தானி அல்லாஹு நஹரன், நாளை மறுமையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு ஆற்றை வழங்குவான். ஆறு. உலகத்தில் ஆற்றுக்கு சொந்தம் கொண்டாடிய ஒரு மனுஷரை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ஆறு என்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுற ஒரு மனுஷரை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்திலே இல்லை, நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌசர் என்கிற ஆற்று தனக்கு சொந்தம் கொண்டாடுவார்கள். அதானி, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் கௌசரன், கௌசரை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்று தண்ணீர் எப்படிப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குகிறார்கள். அந்த ஆற்று தண்ணீர் எப்படிப்பட்டது? அதில் ஒரு தடவை தண்ணீர் குடித்து விட்டால் தாகமே எடுக்காது இனிமேலே. அதன் பாத்திரங்கள் எப்படிப்பட்டவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கணும்னா பாத்திரம் வேணும்ல. அங்கே அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் கலந்த பாத்திரங்கள் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா கனுஜூமி ஸமா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அளவுக்கு இருக்கும். நட்சத்திரங்களை எண்ணி முடிக்க முடியுமா? அதுபோல எண்ண முடியாத அளவில் பாத்திரங்கள் அங்கே தண்ணீர் குடிக்கும் இருக்கும் என்கிற அளவுக்கு தனக்கு இருக்கிற தடாகத்தை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்தேன். இது ரசூலுல்லாஹ்வை பாராட்டினது இல்லையா? அல்லாஹ் பாராட்டுறது இல்லையா? பெருமிதப்படுத்துவது இல்லையா? குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுவான், நான் நினைவு கூறப்படுகிற இடத்தில் நீ நினைவு கூறப்படுவாய். குல்லமா துக்கிர்த்து துக்கிர்த்த, நான் நினைவு கூறப்படுகிற இடத்தில் நீ நினைவு கூறப்படுவாய். எங்கெல்லாம் அல்லாஹ்வின் பேர் சொல்லப்படுகிறதோ தொடர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுவார்கள். பாங்கல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் ரசூல். இகாமத்துல பாங்கல தொழுகை அல்லாஹ்வுக்கானது. தொழுகை யாருக்கானது? அல்லாஹ்வுக்கானது. அந்த தொழுகையிலும் கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அல்லாஹ் பெருமானாரா அதிலையும் சேர்த்திருக்கான். ஜனாசா தொழுகை சஜதா கூட கிடையாது ஜனாசா தொழுகையில், ஆனால் சலவாத் இருக்குது. இப்படி எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பாராட்டியிருக்கான், சஹாபாக்கள் பாராட்டினாங்க, பாடினாங்க, கவிதை பாடினாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி பாடிய வரலாற்று சிறப்புமிக்க கவிதை, அஜ்மல் மின்க லம் தரிதின் நிசா, உங்களை போன்ற ஒரு அழகான பெண்ணை, ஒரு அழகான குழந்தையை எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை. உங்களை போன்ற அழகிய தோற்றமுடையவரை எந்த கண்ணும் பார்த்ததில்லை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அப்படியே அல்லாஹ் படைத்தான், எந்த குறையும் இல்லாமல். இது இப்படி ரசூலுல்லாஹ்வை அவங்க இருக்கிற காலத்தில் அவங்க நேருக்கு நேராக புகழ்ந்தாங்க சஹாபாக்கள். சில வடிவங்கள் அந்த காலத்தில் இல்லை, பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கு.
இப்போ நம்ம நடத்துகிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போகிற கூட்டங்களோ மாநாடுகளோ இது அந்த காலத்தில் இல்லை. அது பின்னாடி பெருமானாரை பாராட்டுவதற்கான வடிவங்கள் என்று வந்தபோது அது சிறப்பானது என்று தெரிந்து சமூகம் ஏற்றுக்கொண்டது. அதில் எந்த தவறும் இருக்கலை. அதனாலே என்ன ஆதாரத்தை சொன்னாலும் இவன் திருந்த போகிறதில்லை, எதுலேயும் திருந்த போகிறதில்லை. இவன் என்ன செய்வான், இந்த யாரெல்லாம் இந்த மீலாது மௌலூதுக்கு எதிராக போகிறானோ அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்றால், ஏதாவது ஹதீஸ் அவன் நினைக்கிற கருத்துக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸ் சரியில்லைன்றுவான், இந்த ஹதீஸ் சொன்னவர் சரியில்லைன்றுவான். உலகத்தில் இவ்வளவு பேர் நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், நாம சரியான முஸ்லீம் இல்லைன்பான். இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அதனாலே இது போன்ற ஆளுகளை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும். யாரெல்லாம் எங்களை இந்த மாதிரி ஆக்கிறாத, எங்கள் சந்ததிகளை இந்த மாதிரி ஆக்கிறாத அப்படின்னு நம்ம அவங்களை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஒரு எட்டு தகுந்து போயிடணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற வகைகளும் அதை வெளிப்படுத்துவதும் தான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இளைய தலைமுறை இஸ்லாத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த தீனுக்குள்ள கொண்டு வரணும்னு நாம நினைச்சோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு போய் அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துகிற வகைகளில் கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த ஈமான்ல இவங்களை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த தருதலைகளை போலத்தான் எல்லோரும் மாறி போய் விடுவதற்கு ஆபத்து இருக்கு. நம்ம குழந்தைங்க மீலாத அன்னைக்கு ரவுண்டு போவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் பாடிட்டு ஊர் தெருவா போவாங்க, பெருமானாருடைய புகழை சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு கையில் ஒரு பையை வச்சுட்டு போவாங்க. என்னன்னா தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பணக்கார வீட்டுக்காரங்க ஒரு பிஸ்கெட் கொடுப்பாங்க, ஒரு பழம் கொடுப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சியில் செய்யப்படுவது இல்லையா சகோதரர்களே? இதை அவலட்சணமாக கேவலமாக பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இது மகிழ்ச்சியில் செய்யப்படக்கூடியது. இந்த குழந்தைங்க போறாங்களே அவங்களும் ஒன்றும் ஒரு பழத்துக்கு இப்படி போக வேண்டியவங்க கிடையாது, ஒரு பழத்துக்கோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்கோ இப்படி போக வேண்டியது கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை எடுத்துக்காட்ட நடைபெறுகிற போது யாரும் கொடுத்தா அதை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இது முஸ்லிம் சமூகத்தின் அற்புதமான கூட்டமைப்புக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குமான அடையாளம். இது இத குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னு பேசுறாங்க. ஆனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு அமைப்பு சின்ன சின்ன பசங்களை வீட்டுக்கு அனுப்புறான், கையில ரசீது புக்கை கொடுத்து. எதுக்கு? மாநாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போறாங்க, டொனேஷன் கொடுங்க. இவன் நடத்துற மாநாடு எதுக்கான மாநாடு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசியல்ல தங்களை நிலைநாட்டிக்கிறதுக்காக கூட்டப்படுற பக்க அரசியல் மாநாடு. அது மார்க்கத்தின் பெயர் சொல்லப்பட்டாலும் கூட அது அரசியல் மாநாடு. அதுல எந்த வகையிலும் அவளோட தீனுக்கு அதுல சம்பந்தம் இல்லை, தீனை சொல்றதற்கான யோக்கியதை உடையவர்களும் எதில் அதில் இல்லை. இந்த பசங்களை ரோடா சின்ன பசங்களை அனுப்பி விட்டு மாநாட்டுக்கு போறதுக்கு ரசீதை கையில கொடுத்துட்டு வாங்குறானே, இவனல்லவா குழந்தைங்களை பிச்சைக்காரனாக்குறவன். அன்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற மரியாதையிலே குழந்தைகள் ரோட்டில் போகும்போது எடுத்துட்டு போனால் அதை குறை சொல்கிறான். இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். யார் இதை குறித்து குறை பேசுகிறாங்களோ அவனெல்லாம் நம்ம சமூகத்தில் ஆபத்தானவனா நினச்சி நாம் விலகி நிற்க வேண்டியவங்க. பல நேரத்தையும் நான் இப்படி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கலாம், சரி ஏதோ அவன் ஒரு கருத்தில் இருக்கிறான், ஏன் அஜரத்து அவனை போய் இவ்வளவு கடுமையாக பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். சகோதரர்களே, நான் நாய்களை பற்றி பேசிய போது எவ்வளவு கடுமையை பேசணும்னோ அதே கடுமை இவர்கள்ட்ட சொல்ல காரணம் நாம் விலகி நிற்கணும் சொல்ல. இல்லைன்னா நம்ம ஈமான நம்ம பாதுகாத்துக்க முடியாது. நம்ம ஈமானையோ நம்ம இஸ்லாத்தையோ நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையையோ பாதுகாத்துக்க முடியாது. அவனுங்கள்ட்ட எந்த மகிழ்ச்சிக்கும் இடம் இருக்காது. அல்லாஹ் அதை பிடுங்கிடுவான். ரசூலுல்லாஹ் மேல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லையா, போ, உன்கிட்ட இதுவும் இல்லை. எந்த வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்துக்கும் அவன்கிட்ட இருக்காது, அவன் அடிப்படையில் இருக்காது. எனவே அதனால தான் நான் சொல்றது, இவர் இந்த மாதிரி ஆளுகை இருந்தாங்கன்னா நம்ம விலகி நின்றணும்.
அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை தந்தல் புரிவானாக. காலமெல்லாம் இவர்களோடு அன்பு இருக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். சரி, இவங்களை பற்றி பேசுறது பெரிய விஷயம் அல்ல. நாம் அதே நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருந்ததுங்கிறதுனால நான் அதை சொன்னேன். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் தலைவர். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மனிதர்களாக வாழ்கிற ஒவ்வொருத்தரும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். காரணம், மனித சமூகத்துக்கு அவர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கு என்று மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு. அவர் அளவுக்கு இந்த சமூகத்துக்கு நன்மை செய்த ஒருவரை இந்த உலக வரலாறு அவருக்கு முன்னாலும் பார்த்ததில்லை, அவருக்கு பின்னாலும் பார்த்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு ஒரு அடையாளத்தை நான் இன்றைக்கு எடுத்து சொல்ல போகிறேன். சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு, நிறைய சிறப்பு இருக்கு. அதுல ஒண்ணு, தான் வாழ்கிற சமூகத்தை சிறந்த சமூகமாக மாற்றியவர். அவர் அவருடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக அவர் சிறப்பாக வாழ்ந்தாருங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தை சிறப்பாக வாழ வச்சாருங்கிறது மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்த தலைமுறையை சிறப்பான தலைமுறையாக வாழ வைத்தவர். இன்னும் ஒன்று சொல்றேன், அந்த தலைமுறையை மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த 2 தலைமுறைகளை சிறப்பானதாக மாற்றிய பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 3 தலைமுறைகளை சிறந்த சமூகம் என்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படி சொல்றதா இருந்தா அதுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அதுக்கு என்ன தைரியம் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்த சமுதாயம் எனது சமுதாயம். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், அந்த வார்த்தையில் இருக்கிற அழுத்தத்தை பார்க்கணும். கைருன் நாஸ், மனிதர்கள்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடங்குகிறது, கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போகிறது. இந்த மனித சமூகத்தில் சிறந்த சமுதாயம் கர்னி, எனது தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், அவர்களை பின்தொடர்ந்து வருகிற தலைமுறை. சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களை பின்தொடர்ந்து வருகிற தலைமுறை. இப்படி 3 தலைமுறைகளை மனித சமூகத்தின் ஆகச்சிறந்த தலைமுறை என்று சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிற தைரியம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு சமூகத்துக்கு அவர்கள் நன்மை செய்தார். இஸ்லாத்துல தாங்க இப்படி இருக்கு, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள். கேள்விப்பட்டிருக்கோமா? இதெல்லாம் நமக்கு தெரியணும். சஹாபினா யாருக்கு சொல்றது? நம்ம நபியை ஈமான் கொண்ட நிலையில் பார்த்தவர் சஹாபி. ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு பார்த்துருக்கணும். அபூஜஹலும் தான் பார்த்தான், ஆனால் அவன் ஈமான் கொள்ளல. கொஞ்ச நேரம் பார்த்துருந்தா. இப்போ சஹாபிங்கிற வார்த்தைக்கு தோழர்னு அர்த்தம். தோழர்னா ஒரு வயசுல இருக்கிறவங்களை தான் தோழர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. சின்ன வயசுல இருந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்துருந்தாலும் அவர் சஹாபி தான். இப்போ சஹாபினா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் பார்த்தவர். தாபிஈன்னு இருக்கு. தாபிஈனா என்ன அர்த்தம்? அந்த சஹாபியிடம் பயின்றவர். தபஉ தாபிஈன் ஒன்று இருக்கு, அந்த அவரிடம் பயின்ற தாபியிடத்தில் பயின்றவர் தபஉ தாபிஈன், பின்வந்தவரை பின்பற்றியவர். சஹாபி நபித்தோழர், தாபி பின்தொடர்ந்தவர், தபஉ தாபி பின்வந்தவரை பின்தொடர்ந்தவர். இப்படி 3 தலைமுறைகள் இஸ்லாத்தில் இருக்கிறது. யாரையாவது ஒருத்தரை பற்றி சொல்றதா இருந்தா இவரை சஹாபின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இவரை தாபிஈன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இவரை தபஉ தாபிஈன்னு சொல்லி அடையாளப்படுத்துவது இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த தலைவருக்காவது இப்படி 3 தலைமுறைகளை பற்றிய ஒரு வகைப்பாடு இருக்கிறதா சகோதரர்களே? சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மத தலைவராக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கட்டும், யாருக்காவது இப்படி 3 தலைமுறை பகுப்பாய்வு ஒரு சமூகத்தில் இருக்கிறதா? நம்முடைய தலைவருக்கு இருக்கிறது. காரணம், அவர் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இந்த 3 தலைமுறையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தான் சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள். மனித வரலாற்றில் எந்த தேசத்திலும், பூமி பந்தின் எந்த பகுதியிலும் இவர்களை போன்ற சிறந்தவர்கள் இருந்ததே கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஆக்குனாங்க. இது சாதாரணமான விஷயமா? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைகளில் உன்னதமான பெருமை. தனது தலைமுறையை சிறந்தவர்கள் ஆக்கினார். அதற்கடுத்தும் வருகிற தலைமுறைகள் சிறந்த தலைமுறையாக இருக்கும் என்ற உத்தரவாதம் கொடுத்தார். சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைய அல்லது நம்ம பையனை நல்ல பையன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நம்மள எத்தனை பேருக்கிட்ட தைரியம் இருக்கு? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட யாருக்கு தைரியம் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உத்தரவாதம் கொடுத்தாங்க. நாம கவலைப்படணும், நாம யோசிக்கணும். நாம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோமா இல்லையா? நம்ம கேட்கிறதே எதுக்கு? அல்லாஹ் காசு கொடு அல்லது கஷ்டத்தை போக்கு, இப்படி தான் கேட்பணும். நம்ம கேட்க வேண்டிய என் சந்ததிகளை நல்லவர்களாக துஆ கேட்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேர்த்தையும் முஸ்லிமாக்கு. காபாவை கட்டிட்டு அவர் கேட்கிறார். இப்போ நம்ம எல்லாம் பள்ளிவாசல் கட்டிட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? பள்ளிவாசல் கட்டிட்டோம், பெருமையா சொல்றதில்ல. யா அல்லாஹ் நான் பள்ளிவாசல் கட்டிட்டேன், என்ன முஸ்லிமாக்கு. பள்ளிவாசல் கட்டுறதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? நான் முஸ்லிமா வாழ்ந்தா தானே அது பெருமையா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பள்ளிவாசலை வச்சு பெருமைப்படுறாங்க. பல இடத்துலையும் பிரம்மாண்டமா பள்ளிவாசல் கட்டுறாங்க, கோடி கணக்கில் செலவு பண்றாங்க. ஆஹா, என்ன அற்புதமா இருக்கேன்னு நினைக்க தோணுது நமக்கு, இல்லைங்களா? பல இடத்துல பள்ளிவாசலுக்கு அவ்வளோ பைத்து, நம்ம டாய்லெட் அவ்வளோ அழகா கட்டுறான், ஒது செய்கிற பைப்பு அவ்வளோ காஸ்ட்லியா வைக்கிறாங்க. கால் கழுகுறதுக்கு கூட நீங்க காலை நீட்டினா போதும், அதுவே கழுவி விட்டுரும் அப்படிங்கிற அளவில் வைக்கிறாங்க. பள்ளிவாசல்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அது மாத்திரம் போதாது. இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேர்த்தையும் முஸ்லிமாக்கு. நாம கேட்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நாம வெறுமனே மற்ற விஷயத்தை மட்டும் கேட்டா பத்தாது, நம்ம பிள்ளைங்கள் முஸ்லிமாக வாழணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதோடு நிறுத்தல. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தல்ல, என் சந்ததிகளை முஸ்லிம் சமுதாயமாக்கி. இந்த நம்ம குடும்பத்தில் யாராவது ஒன்று தப்பி போச்சுன்னா அது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அது எவ்வளவு சொர்க்கம் தவறி போகிற விஷயம் அல்லவா அது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தல்ல, என் சந்ததிகளை முஸ்லிம் சமுதாயமாக. இது நமக்கு நம்ம கேட்க வேண்டிய துஆவை ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லை, நாம் அக்கறை செலுத்த வேண்டிய விஷயத்தை அது முக்கியத்துவப்படுத்து. நம்ம இதையெல்லாம் அக்கறை செலுத்தணும், இதிலெல்லாம் நாம் அக்கறை செலுத்தணும். நம்ம குழந்தைங்க இந்த தப்பான சினிமா பாட்டு பாடிட்டு வருவாங்க, அதெல்லாம் நமக்கு இப்போ சகஜமாக போச்சு. பாட்டு பாடுறோம் பாருன்னு அடுத்தவங்க முன்னாடி சொல்லி காட்டணும். நம்ம கவலைப்படணுங்க. ஆஹா, இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கே, இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கு, இது ஈமானுக்கு ஆபத்தாச்சு, இது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்படணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப நமது சமுதாயம், நமது தலைமுறை முஸ்லிம் சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னு நாம கவலைப்படணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தலைமுறைகளை குறித்து சிந்தித்த தலைவர். ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில தலைமுறைகளை பத்தி ஒரு கருத்தோட்டம் எப்பவுமே இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தாயிஃப். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு போனாங்க. மக்காக்காரங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல, இடையூறு செய்தாங்க. அப்போ தாயிஃபுக்காரங்க தான் சொல்றதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைச்சு ரொம்ப மரியாதையா, ரொம்ப நம்பிக்கையா ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க. ஆனால் தாயிஃபில் என்ன ஏற்பட்டது? அவங்க நம்பிக்கை நடக்கலை. மாற்றமா அவங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு கல்லால் அடிச்சு துரத்துற ஒரு சூழ்நிலை வந்தது. பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய மனசுக்கும் மரியாதைக்கும் மிகப்பெரிய அளவிலே துயரத்தை தந்த நிகழ்ச்சி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலில் ரத்தம் வழிய தாயிஃபிலிருந்து வெளியே வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் காயிமுன் இந்தஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதோ மலைகளின் மலக்கு இங்கே நிற்கிறார், அவர் உங்களிடமிருந்து ஒரு உத்தரவை எதிர்பார்த்திருக்கிறார். இன்ஷா யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் விரும்புவீர்கள் என்றால்
இந்த 2 மலைகளை அப்படியே பிடுங்கி எடுத்து இந்த மக்கள் மீது போட்டு அவர்களை அவர் அழித்து விடுவார், நீங்கள் உத்தரவு கொடுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது, அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா. நான் ஆதரவு வைக்கிறேன், இவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இல்லை என்றாலும் இவர்களுடைய அடுத்த தலைமுறைகளை அல்லாஹ்வை வணங்குபவர்களாக அல்லாஹ் உருவாக்க கூடும் என்று நினைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த இடத்துல நாம ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் எதன் மேல இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதும் அடுத்த தலைமுறைகளை பற்றி ஒரு கவனம் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் பண்பாடுகளை அவர்கள் வளர்க்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஒரு தலைமுறை சிறப்பாக வர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால ரசூலுல்லாஹ் அவர் உருவாக்கிய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள். ஹிஜ்ரி 7வது வருஷம், ஹிஜ்ரி 7வது வருஷம் ஹுதைபியாவினுடைய இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்தும் கைருல் அஹல், அன்தும் கைரு அஹலில் அருள். தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த பூமியில் இருக்கிற சிறந்த ஆளுக நீங்கன்னா. சகோதரர்களே, ஒரு தலைவர் தனது தொண்டர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அப்ப அவருக்கு அந்த தொண்டர்களை பற்றி எவ்வளவு உத்தரவாதம் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்கினான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன. அல்லாஹ் இந்த மூமின்களை அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொண்டான். இது யுபாயுனக தஹத ஷஜரதி, ஒரு மரத்தின் அடியில் வைத்து அவர்கள் உன்னிடத்தில் பைஅத் செய்து கொண்ட போது அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொண்டான் என்கிற ஒரு ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்துக்கு பின்னாடி தான் நாம் எல்லாம் சஹாபாக்கு பேரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்றோமா இல்லைங்களா? இதை சொன்னது சஹாபி பேரை கேட்கும்போது நம்ம சொல்லிடணும். அபூபக்கர் அப்படின்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும். இது சொன்னது அல்லாஹ் சொன்னது. இந்த ரலியல்லாஹுங்கிற பட்டம் யார் கொடுத்தது? இந்த துஆ யார் சொன்னதுங்க? அல்லாஹ் சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுற்றி ஹிஜ்ரி 7வது வருஷம் மௌத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை சுற்றி இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்தும் கைரு அஹலில் அர்ள், இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழ்கிற மனிதர்களில் நீங்களே சிறந்தவர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கிய தைரியம் பெருமானாருக்கு இருந்தது. அந்த சமுதாயமும் அப்படி இருந்தது. நீங்க சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நான் எப்போதும் சொல்லுவதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் விஷயத்தில் நான் சொல்லுவதுண்டு, என்னோட வாழ்க்கையில நாம் பார்த்த அதிசயங்கள்ல பெருமானாருடைய தோழர்களை போல ஒரு அதிசயத்தை பார்த்ததில்லை. தாஜ்மஹாலை பார்த்துருக்கோம், உலகத்தின் வேற வேற எத்தனையோ அதிசயங்களை போய் பார்த்துருக்கோம். ஜோர்டான்ல பெட்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஆச்சரியமான ஊர். ஒரு ஊர் மலைகளை குடைந்து குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊர். அந்த மலையெல்லாம் எப்படி இருக்குன்னா ரோஜா கலர்ல இருக்கு. ரோஜா கலர்னு சொல்லும்போது நான் கற்பனையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரோஸ், பளிங்கு ரோஸ் மலையெல்லாம். அந்த மலைகளை குடைந்து அவர்கள் அருமையா வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கலாம். இப்படி உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு. ஆனால் எந்த அதிசயமும் பெருமானாருடைய தோழர்களுக்கு முன்னால் சர்வசாதாரணமான அப்படி ஒரு தலைமுறை உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஏ நர்சரி ஆஃப் ஹீரோஸ், ஒரு கதாநாயகர்களின் நர்சரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு சஹாபி தஅலபத்து இப்னு அப்துர் ரஹ்மான், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த சஹாபியுடைய வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய காதிம் பணியாளர். அவர் பெருமானார் அவர்கிட்ட ஒரு வேலை செய்கிறாங்க, இங்கே போய் இதை பார்த்துட்டு வாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. அவர் அந்த வேலையை பார்க்க போகும்போது அந்த காலத்தில் வீடுகளில் எல்லாம் கதவு இருக்காது, இந்த திரை தான் இருக்கும்.
ஒரு வீட்டில் திரை விலகி அந்த வீட்டில் இருக்கிற பெண் குளித்து கொண்டிருக்கிற காட்சி சஹாபியினுடைய கண்ணில் பட்டுச்சு. பார்த்துட்டா என்ன செய்யணும்? உடனே பார்வையை திருப்பிடணும். அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டார். இயல்பாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய நிலையிலும் இயல்பாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி பார்த்துட்டு இருந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் திடுக்கிட்டு உணர்கிறார், அல்லாஹ்வின் தூதருக்கு இது தெரிந்து விடுமே, அல்லாஹ்வின் தூதருக்கு இது தெரிந்து விடுவேன்னு மலைகளில் போய் நான் நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு சத்தம் போட்டுக்கொண்டு அலைய ஆரம்பிக்கிறார். யாருக்கும் அதன் நிலைமை புரியல. இவர் ஏன் இப்படி சொல்றாரு நிலைமை புரியல. அல் ஹாரிபு மினன் ஜஹன்னம், நரகத்தை விட்டு ஓடக்கூடியவர்னு அவர் பேர் வச்சு சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இவர் என்ன அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமே, நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமே சொல்லிட்டு போறார். இவரை வேலைக்கு அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பற்றி விசாரிக்க மறந்துட்டாங்க. 40 நாள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்னிடத்தில் உன்னுடைய தோழர் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான். நான் அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த சஹாபியை பற்றி ஞாபகத்துக்கு வருது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைக்கிறார்கள், சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைக்கிறார்கள். ரெண்டு பேரும் பெரிய சஹாபாக்கள். இவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் என்னாச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த ரெண்டு பேரும் போகிறார்கள், மலைப்பகுதிகளில் தேடி தேடி போகிறார்கள். போனால் விசாரிக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட, எங்க இது பெரிய ஒருத்தர் பார்த்தீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுபவரை ஏன் கேட்கிறீர்கள்? அது என்னமோ தெரியாது, அவரு சாலபா ஏதாவது அதான் அங்க இருக்கார், போய் பாருங்க, அங்கங்க இருப்பார் பாருங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி போய் அவரை பார்த்தார்கள். அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரை பின்னால் போய் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். ஏன்னா இவங்களை பார்த்தோன்னா ஓடி போயிடக்கூடாது, கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. கட்டி அணைச்சிக்கிட்டு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னே அவர் கேட்ட கேள்வி, என் பாவம் பெருமானாருக்கு தெரிந்து விட்டதா? அக்கது அலிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு வர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது நான் வர்றேன், அப்படியே அவங்க முதுகுக்கு பின்னாடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்து விட்டேன் அப்படிங்கிறார், அதனால தான் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கல. சகோதரர்களே, இதெல்லாமே பண்பாடு, இதெல்லாம் பண்பாடு. ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கக்கூடாது, அவ்வளோதான். சரி, என்கிட்ட ஒரு தடவை ஒரு பையன் வந்து சொன்னான், நான் இங்கே தஃப்சீரில் மதுவை பற்றி பேசுனீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பழக்கம் இருந்துச்சு, இப்போ நான் விட்டுட்டேன்னா. நான் அந்த பையனை சத்தம் போட்டேன், எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொன்னேன்? யாருக்கிட்டையும் எந்த மனுஷங்கிட்டையும் போய் சொல்ல வேண்டியது? நாம் கண்ணீர் விட்டு அழுவதற்கான ஒரே இடம் முசல்லா தான். நாம் கண்ணீர் விட்டு அழுவதற்கான, நம்முடைய கவலைகளையும் நம்முடைய குறைகளையும் சொல்லுவதற்கான ஒரே ஆள் அல்லாஹ், ரப்பு தான். ரப்புட்ட சொன்னால் போதும். அப்போ அவர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கல, அவரும் சொல்லலை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அவர் நரகத்திலிருந்து தானே பாதுகாப்பு கேட்டாரு. இந்த வக்கினா, அதில் வக்கினா அஸாபன்னார்னு ஒரு வார்த்தை இருக்கு, யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்தருள்வாயாக, இந்த துஆவை ஓதுனாங்க. அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என் பாவம் தம்பி ஆலமு மின்ஹு, என் பாவம் ரொம்ப பெருசு. என்னதான் பாவம் பண்ணிட்டாரு? என் பாவம் ரொம்ப பெருசு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தை அதை விட பெருசு. கவுலுல்லாஹி அலமின், அல்லாஹ்வுடைய வார்த்தை அதை விட பெருசு ஓதுனாங்க. அவர் வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு வந்து காய்ச்சலில் படுத்துட்டார், 7 நாள் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பி அவர் என்னாச்சுன்னு பார்க்க சொன்னாங்க. அவர் காய்ச்சலில் படுத்திருக்கிறாருன்னாங்க. அவரை பார்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து அவர் காய்ச்சலில் சுருண்டு போய் படுத்திருக்கார். அவரை எடுத்து தன்னுடைய மடியில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. மடியிலிருந்து சட்டுன்னு தலையை கீழே இழுத்துக்கிட்டார். அவர் ஏன் இழுத்தீங்கன்னு கேட்டாங்க. உங்க மடியில தலை வைக்கிற அளவுக்கு என் தலைக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவருடைய உயிர் பிரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நல்லடக்கத்தில் இறங்கி இருக்கிற போது தன்னுடைய பெருவிரலால் நடந்தார்கள். ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் அவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், அவ்வளவு கூட்டமாக இருக்கிறது என்று சொன்னாங்க.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தது, அந்த தலைமுறை எப்படி, இந்த உலகத்துல யாரையாவது இப்படி சொல்ல முடியுமா? இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார். கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, ஆபாசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மனித புனிதர்களாக ஆக்கி இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழ்கிற மனிதர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தைரியம் படைத்த தலைவர் இந்த உலகத்தில் நம்ம தலைவரை விட வேறு யார் இருந்தார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கணும். இந்த சமூகத்திட்ட ரசூலுல்லாஹ் சில குணங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் நாம கவனிக்க வேண்டியது. நாம நம்ம தலைமுறையை பற்றி கவனிக்கணும். அந்த தலைமுறைகிட்ட இந்த குணத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள்கிட்ட என்ன உருவாக்குறாங்க? அவங்கள்ட்ட பொறுப்புணர்வை உருவாக்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. பெருமானாருடைய ஹதீஸ்கள்ல நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஹதீஸ், தினசரி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தடவை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பானவர்கள், அந்த பொறுப்புக்கு விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண் அவரை சார்ந்தவர்கள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் அவருடைய கணவருடைய குடும்பம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். பதில் சொல்லணும்னாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ரசூலுல்லாஹ் அவருடைய தோழர்கள் எல்லார்கிட்டையும் உருவாக்கியிருந்தாங்க. அற்புதமா உருவாக்கியிருந்தாங்க. நான் இல்லாட்டி என்ன, நான் இருக்கும்போது இருக்கிற மாதிரி நான் இல்லாட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஒரு ஹதீஸ் வருது, ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஏதோ கேட்டாங்க. அத்தத் இம்ரஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஏதோ வேணும்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் வாங்கன்னு, அப்புறம் வாங்கணும்னா அந்த அம்மா என்ன கேட்டுச்சு, நான் அடுத்து வரும்போது நீங்க இல்லாட்டி, நமக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வரும். நான் அடுத்து வரும்போது நீங்க இல்லாட்டி என்ன செய்யறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லம் தஜிதினி, நீ வரும்போது என்ன நான் இல்லை என்றால் ஃபஅதி அபூபக்கர், அபூபக்கர்கிட்ட போ. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பொறுப்புணர்வு, நான் இல்லாட்டி அடுத்தவர்கிட்ட போகணும் கற்றுக் கொடுத்தது இந்த வாழ்க்கை இருக்க, இது ரொம்ப முக்கியம். நாம பொறுப்பா நடக்கணும், நம்ம சந்ததிகளை பொறுப்பா உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம சந்ததிகளை பொறுப்பா உருவாக்குறதுல கவலைப்படுறதே இல்லை. அன்பு செலுத்துறோம், தேவையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி வாங்கி கொடுத்துறோம், எதை வேணாலும் வாங்கி கொடுத்துறோம். ஆனால் அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிள் இருக்கா? நான் சகஜமாக சொல்றது, நம்ம பிள்ளைங்களுக்கு இனிமேல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நம்ம பசங்கள்கிட்ட உனக்கான மகரை நீ ரெடி பண்ணுன்னு சொல்லணும். மகர் ரெடி பண்ணு. கல்யாணம்ங்கிறது நான் பல தடவை உங்கள்கிட்ட சொன்னது தான். ஆம்பளையா இருக்கிறதுனாலேயே கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இருக்குன்னு இஸ்லாம் சொல்லலை. பேசிக்கா என்ன இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான பொட்டன்ஷியல் தரம் இருக்கணும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட சக்தி இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கன்னாங்க. நாம சொல்லணுங்க, நீ சம்பாதிச்சு பைக் வாங்க, அது நல்லது. எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க, பசங்க கையில் அளவுக்கு காசு கொடுப்பாங்க, அதே நேரத்தில் பசங்களை பொறுப்பாக வளர்த்தாங்க. நீ சம்பாரிச்சு பைக் வாங்கு, நீ சம்பாரிச்சு வாட்ச் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த பிள்ளைகளை பக்குவமானவர்களாக ஆக்கும். நாம தான் நம்முடைய பிள்ளைங்களை பொறுப்பு இல்லாதவங்களா ஆக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய பசங்களை பொறுப்பு இல்லாதவங்களாக ஆக்குறது நம்ம தான். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஏங்க, நான் இல்லாட்டி அபூபக்கரை வந்து கேளுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அம்மா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வரும்போது அவர் எப்படி நடப்பாரு? அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலாதியான பொறுப்புணர்வை சமூகம் பார்த்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நிலையில இருக்கும்போது உசாமா ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஒரு படையை அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த படையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மதீனாவுக்கு வெளியே ரெடியா இருக்கு, தங்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து நீங்க புறப்படலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, முதல்ல வெளியே போய் இருக்கிற அந்த படையை நம்ம ரெடி பண்ணி அனுப்பி விடுவோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, இந்த அரபு தேசம் பலரும் பல இடங்களில் இருந்தும் பசியோடு காத்திருப்பார்கள்,
தீமை செய்வதற்கு, இடையூறு செய்வதற்கு. இந்த நேரத்தில் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த போரில், அவங்க அந்த படையில் இருக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது மாதிரி பல சஹாபாக்கள் அந்த படையில் இருக்காங்க, அதனால கொஞ்சம் தாமதம் பண்ணலாமே என்று கேட்டபோது முகமது ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, வல்லதி நஃப்சு அபீபக்கரின் பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் வனன்து அன்ன சிபா தக்திஃபினி, காட்டு விலங்குகள் வந்து என்னை கடித்து குதறி எடுத்து சென்று விடும் என்று நான் பயந்தாலும் கூட, லஅன்ஃபத்து, பெருமானாருடைய தீர்மானத்தை நான் செயல்படுத்துவேன். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பொறுப்புணர்வுக்கு சாட்சி. ரசூலுல்லாஹ் அப்படி பொறுப்பானவங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த பொறுப்பு உள்ளவங்க தான் காலம் முறைக்கு அந்த சஹாபாக்களை சிறந்ததாக வச்சது. அதனால் நம்முடைய கடமை, நாம பொறுப்பாக இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. டெய்லி நான் தான் சொல்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பானவர்களே, குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படும். ஒரு ஆசிரியர் இதை நினைவுபடுத்தி கொண்டார் என்றால் அவர் பாடம் நடத்துவது எப்படி இருக்கும்? ஒரு மருத்துவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி கொண்டார், அவர் பாடம் நடத்துவது எப்படி இருக்கும்? அவர் மருத்துவம் பார்ப்பது எப்படி இருக்கும்? ஒரு நீதிபதி இதை நினைவில் வைத்துக் கொண்டார் என்றால் அவர் நீதி வழங்குவது எப்படி இருக்கும்? ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு பிள்ளை, ஒவ்வொருத்தரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் பொறுப்புணர்வுடைய சமுதாயமாக இருந்தது. நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? 10 பேர் சேர்ந்து இருக்கும்போது கல்லை வீசிட்டு ஓடிடுவான். 10 பேர் சேர்ந்து இருக்கும்போது இந்த கூட்டம் தர்ற பேர்கள் கல்லை வீசிட்டு ஓடிடுவான். யாரும் இல்லாட்டி போஸ்டரை கிழிச்சு போடுவான், இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த சமூகம் எப்படி இருக்கு? நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் பொறுப்பேற்க வேணும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். மனிதர்களுடைய கண்களிலிருந்து நாம் தப்பிவிடலாம், அல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து நாம் தப்ப முடியாது. அது முக்கியம், கவனத்தில் வைக்க வேண்டியது. நாம பொறுப்பாக இருக்கணும், நம்முடைய சந்ததிகளை பொறுப்பாக வளர வைக்கணும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. நம்ம வீட்டில் எத்தனை பேர் படுக்கையிலிருந்து எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை மடக்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தலானியை சுத்தம் பண்ண வச்சுருக்கணும்னு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கோம். டாய்லெட்டு நம்ம சுத்தம் பண்ணணும்னு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சகஜமான விஷயங்கள். இதே மாதிரி தொழுகை இருக்கு, தொழுகை போகணும்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். சகோதரர்களை, நாம் பொதுவாக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். நாம் மனசில் நிய்யத்து வைப்போம், அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தருவான். நாம் பொறுப்புணர்வுகளாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் பொறுப்புள்ள சமூகத்தை உருவாக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அடுத்த சமூகத்தின் அடுத்த குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அந்த மனிதர்கள், அந்த மக்களில் ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய ஒரு சுயமரியாதை உடையவர்களாக இருந்தார்கள். இயல்பாக அவங்க எந்த காலத்திலையும் அடிமைகளாக இருந்ததில்லை. அடிமைகளை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடிமைகளுக்கும் சொன்னாங்க சுயமரியாதையோடு, என் வாழ்க்கை இதை நான் வாழணும், இதற்கான தேவைகளை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கணும். யாரையும் எதிர்பார்ப்பவனாக, யாருக்கும் அடிமையாக நான் இருக்க முடியாது. இந்த சுயமரியாதை இயல்புதான் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களை அக்கிரம சக்திகளுக்கு எதிராக போராட வைக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, காசா நகரத்தில் இருக்கிற நிலைமை எவ்வளவு கண்ணீர் வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்களின் போராட்டம் ஒரே காரணம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்த சுயமரியாதை. எவனுக்கும் எந்த அக்கிரமத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என்கிற சுயமரியாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க யாராவது ஒரு விஷயத்துக்கு எங்கிட்ட பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னான். மை யதகப்பலு லீ பிவாஹிதத்தின், நீங்க ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா வஅதகப்பலு லஹு பில் ஜன்னா, நான் அவருக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் வரும். அப்போ சௌபான் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நாங்கள் எதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்? அப்போ ரசூலுல்லாஹ் குல்து, நீங்கள் நாங்கள் எதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸ்அலின் நாஸ ஷைஆ, ஜனங்கள்கிட்ட எதையும் கேட்காத, எதையும் தேவையில்லாமல் ஜனங்கள்கிட்ட எதையும் கேட்காத. யார்கிட்ட கேளு? அல்லாஹ்ட்ட கேளு. மனுஷங்க சில பேர் இருக்கான், அவன் எந்த உழைப்பும் செய்ய மாட்டான்,
எதையும் கேட்கக்கூடாதுன்னா அத்தியாவசியமானதை கேட்கலாம். டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்கலாம், கடைக்காரர்கிட்ட போய் ஜாமான் வேணும்னு கேட்கலாம், வக்கீல்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். அது கேட்கக்கூடாதுன்னு அல்ல. நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருந்துகிட்டு அடுத்தவனை எதிர்பார்க்கிறது. லா தஸ்அலி நாஸ ஷையா, எதையும் நீ ஜனங்கள்கிட்ட கேட்காது, அல்லாஹ்ட்ட கேளு. நீ செய்ய வேண்டியது நீ செய். அப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அவர் அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். சௌபான் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது. பிற்காலத்தில் அவர் ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அவர் கையில் வைத்திருக்கிற சாட்டை கீழே விழுந்து விடும் என்றால் யார்கிட்டையும் சொல்லி அதை எடுத்துத்தாங்க, நாவிலினி அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டார். அவரே இறங்கி எடுத்துக்குவார். இப்படி உருவானது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தலைமுறை. அவர்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக, அதுக்கு மேல ரசூலுல்லாஹ் அவங்களை ஒழுக்கமானவங்களாக வளர்த்தார். அந்த தலைமுறையை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக வளர்த்தார். ஒழுக்கம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பல பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒழுக்கத்துக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். எதையெல்லாம் மதிக்கணுமோ அதையெல்லாம் மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது, அதுதான் ஒழுக்கம். தாய் தகப்பனை மதிக்கணும், இது முதல் ஒழுக்கம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு சஹாபி வந்தார் பெருமானாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகிறேன். பெருமானார் அவர்கள் அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள், ஹல் பக்கிய லக மின் வாலிதைக, உன் தாய் தகப்பன்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், உம்மி, அம்மா இருக்கிறாங்க. வைலக், ரசூலுல்லாஹ் அவரை கண்டிக்கிறாங்க. வைலக், நாசம், அம்மா இருக்கிற போது நீ எங்கிட்டே வர்றங்கிற, போய் அம்மாவுக்கு வேலை செய் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபைதா ஃபால்த, நீ உன் அம்மாவுக்கு பணிவிடை செய்தால் ஃபஅன்த ஹாஜ், நீ ஹாஜி. நிறுத்தல ரசூலுல்லாஹ். அடுத்து சொன்ன, ஓ முஅத்தமிர், நீ உம்ரா செய்தவன். அத்தோட ரசூலுல்லாஹ் நிறுத்தல, ஓ முஜாஹித், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தவன். இப்ப நம்ம அம்மாவை மதிக்கிறது அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். தாய்ங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அவங்க மனம் குளிர்கிற ஒரு வார்த்தையை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதை மதிக்கணும். தகப்பனை மதிக்கணும். தகப்பனுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 பேருடைய துஆ மறுக்கப்படுவதில்லை என்று சொன்னபோது அந்த 3 பேர்த்துல ஒருத்தரா ரசூலுல்லாஹ் சொன்னது தந்தையின் பிரார்த்தனை, பிள்ளைகளுக்காக தந்தை கேட்கிற துஆ என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆசைப்படணும், ஏதாவது ஒரு துஆவாவது கிடைச்சிடணும். அப்ப தாய் தந்தையருக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை, பெரியவர்களுக்கு தர வேண்டியது, நல்ல விஷயங்களுக்கு தர வேண்டியது, இதுக்கெல்லாம் உரிய மரியாதையை கொடுக்கிற பண்பாட்டுள்ள சமூகமாக ரசூலுல்லாஹ் நாங்க. எங்கிட்ட நிறைய உதாரணங்கள் அதுக்கு இருக்கு, தேவையில்லை, நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. சஹாபாக்கள் அப்படி இருந்தார். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அடுத்த வந்த தலைமுறை, ஏன் எல்லா காலத்திலும் முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மதிக்க வேண்டியதை மதிப்பவர்களாக இருந்தாங்க. குர்ஆனுடைய ஒரு எழுத்து கீழே கடந்துருச்சுன்னா தாண்டி போயிடுவோமா? ஒரு பேப்பர் கீழே குர்ஆனுடைய எழுத்து கீழே கடந்துச்சுன்னா நம்ம தாண்டி போயிடுவோமா? காபாவுக்கு நேர கால் நீட்டி உட்காருவோமா? இன்னைக்கு சில தருதலை அப்படி வருது, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு. நான் சில பேர் இப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருக்கும் போது கூட நினைக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. கொஞ்சம் முடியலை, சாஞ்சு உட்காந்துக்கிறோன்னா வேற கணக்கு. முடியலை, அது தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், உட்காந்து கூட தொழுகலாம். தொழுகிறதுக்கே உட்கார்ந்து தொழுகலாங்கிற போது பயான் கேட்கறதுக்கு சாஞ்சு உட்கார்ந்தா என்ன இருக்கு, தப்பு இல்லை. ஆனால் இல்லை என்றால் அந்த ஒழுங்கு, அந்த மரியாதையை நாம் கொடுக்கணும். பல பேர் வெளியே நிற்பாங்க, தொழுகைக்கு இங்கே இடம் இருக்கும், வெளியே நிற்பாங்க, அது மரியாதை அல்ல. நாம் என்ன ஏதோ கொஞ்சம் ஒட்டி தொழுகை நேரத்தில் மட்டும் ஒட்டி நின்றுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதா? அது எங்கே இடம் இருக்கிறதோ தேடி வந்து அமர்ந்தால் அந்த நன்மை கிடைக்கும். இது நம்ம மார்க்க நமக்கு பழக்கப்படுத்து. அது மதிப்பது. எந்த இடத்தில் மக்கள் உட்காருகிறாங்களோ கடைசியில் போய் உட்காரணும், இல்லை முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் போய் உட்கார்ந்துடணும். இதுதாங்க ஒரு சபையை மதிப்பது, ஜும்மாவை மதிப்பது. இப்படி எதையெல்லாம் மதிக்கணுமோ அதை மதிக்கிற இயல்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு கொடுத்தார்கள். அந்த உம்மத்து உலகத்தின் மிகச்சிறந்த உம்மத்தாக வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நான் கடைசியாக சொன்னாலும் அதுதான் பிரதானமானது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அது மாதிரி பிரதானமானது அல்லாஹ்வை பற்றிய பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், உறக்கத்தில் கூட அல்லாஹ்வை பற்றிய பயத்தை விட்டுவிடாத சமூகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை உருவாக்கினார். அவங்க எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்திருப்பவங்களாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொன்னாங்க.
வஇஸ்ஸதி, என் கௌரவத்தின் மீது. அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றதாக ஹதீஸ குதுசில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வஇஸ்ஸதி, என் கௌரவத்தின் மீது சத்தியமாக. ரெண்டு பயம் ஒரே நேரத்தில் இருக்காது. ரெண்டு பயம் ஒரே நேரத்தில் இருக்காது. என்ன பயம்னா, நீங்க இந்த உலகத்துல என்னை பத்தி பயந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க பயப்பட வேண்டியிருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு பயம் உலகத்துல ஒண்ணு அல்ல. நான் ரெண்டு பயத்தை ஒன்று சேர்ப்பதில்லை. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பயப்படுறவரு நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹ் பயப்படணும்னு வைக்கல. இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்தீங்கன்னா நாளை மறுமையில நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பயப்படலைன்னா நாளை மறுமையில பயந்துதான் ஆக வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய சொந்த குடும்பம், தான் சார்ந்த சமூகம் அத்தனையும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய சமுதாயமாக வச்சிருந்தாங்க. இந்த குவாலிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பொறுப்புணர்வு, மக்கள் எப்படி அடுத்த சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற இயல்பு, அதே போல மக்கள் அவர்கள் எப்போதும் அவங்களுடைய விஷயங்களில் அல்லாஹுவை பயந்து நடக்கணுங்கிற அந்த குணம், இவைகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தினுடைய சிறப்பான அம்சங்கள். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காரணத்தால் அவங்கெல்லாம் அப்படி உருவாகியிருக்கிறாங்கிறத ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அந்த கூட்டத்தை ஹிஜ்ரி 7ஆம் வருஷத்தில் அப்படி பார்த்த ஒரு சந்தர்ப்பத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், அன்தும் கைரு அஹ்லில் அர்து, இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழ்கிற மனிதர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அவங்கள மட்டும் சிறந்தவர்கள்னு சொல்ல, அவங்க அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, 3 தலைமுறைக்கு சிறந்தவர்கள் என்கிற பட்டம் கொடுத்த தலைவர் நம்ம ரசூலுல்லாஹ் தான். அப்படி உருவாக்கினாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. நாமளும் என்ன செய்யணும், அப்படி நாம் நம்மளுடைய தலைமுறைகளை குறித்து சிந்திக்கணும். நம்ம பிள்ளைங்க எடுத்து வரக்கூடிய நம்முடைய பேர பிள்ளைங்க எவ்வளவு பேரில் நம்ம இந்த நல்ல குணங்களையும் நல்ல பண்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அவங்கள இந்த நல்ல பண்பாடுகளில் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ்வை பற்றி பயப்படுறவங்களா உருவாக்கணும். பொறுப்புள்ளவங்களாக நம்ம அவங்கள உருவாக்கணும். சுயமரியாதை உள்ளவங்களாக நம்ம அவங்கள உருவாக்கணும். அதே போல் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, மதிக்க வேண்டியதை மதிக்கக்கூடிய பண்பாடு உள்ளவங்களாக உருவாக்கணும். அதில் நாம் அக்கறை செலுத்தணும். குறிப்பாக பண்பாடு விஷயத்தில் நம்ம அக்கறை செலுத்தணும். நாம் பண்பாட்டோடு நடந்துக்கணும். நம்ம பிள்ளைங்க பண்பாட்டோடு நடந்துக்கணும். அவங்க பேர குழந்தைங்க பண்பாட்டோடு நடந்துக்கணும். அப்படின்ற ஒரு மனசில் ஒரு நீயத்து வைப்பேன். நான் அதுதான் சொல்கிறது, நீயத்தாவது வைப்பங்க. முதல்ல நீயத்து வச்சா அதுக்கே அல்லாஹ் ஒரு நன்மையை தருவானா இல்லையா? நீயத்து, என் குழந்தை பண்பாட்டோடு வளரணும், நீயத்து வச்சா நன்மை அது நினைக்காததுனால தானே தரிகெட்ட பிள்ளைகள் வருகிறார்கள். தரிகெட்ட பிள்ளைகள் எப்படி தெருக்களில் வந்து குறும்பு செய்கிற அல்லது வெளியிடங்களில் அநாகரீகமாக நடந்துகிற பிள்ளைகள் என்றால் அதுக்கான காரணம் எங்கிருந்து பிறக்குதுங்க? வீட்டுக்குள்ள இருந்தால் குழந்தை ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுட்டு வருதுன்னா யார் போடுறான்னு அர்த்தம்? அம்மா போட்டு கொடுக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன நினைக்கணும், நாம் பண்பாட்டோடு நடந்துக்கணும்னு நினைக்கணும். நினச்சா அல்லாஹ் அதன்படி நடக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வோம். அந்த நினைப்பு கூட நம்மகிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தலைவர் 3 தலைமுறைகளை உத்தம தலைமுறைகளாக உருவாக்கிய தலைவர். அந்த தலைவருடைய பிறந்த நாளில் நாம் முடிவெடுப்போம், நம்முடைய தலைமுறைகளை சிறந்த தலைமுறைகளாக உருவாக்குவோம் என்று நாம் உறுதியேற்போம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதற்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரிகளை கரும்பு